தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் அகற்ற வேண்டும், லாரி வாடகையில் டிடிஎஸ் பிடித்தம் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் இந்தியா முழுவதும் லாரிகள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது. நாடு தழுவி வேலைநிறுத்த போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். ராஜா, சொல்லுங்க, லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விரிவா சொல்லுங்க ராஜா. சுங்கச்சாவடி கட்டணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், நாடு முழுவதும் உள்ள 300க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், செஸ் வரியை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரசினர் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை மத்திய அரசுடன் நடத்தி வந்தனர். நேற்று இறுதியாக அத்துறையின் அமைச்சர் நிதின் கட்கரியுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியடைவே இன்று நாடு தழுவிய லாரி வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து வந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் தற்பொழுது லாரிகள் அதிக அளவில் இயக்கப்படுவதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் இந்த போராட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினர் நேற்று அறிவித்திருந்தனர். அதாவது நேற்று தமிழக அரசுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினர். போக்குவரத்து ஆணையருடன் நேற்று ஏற்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முடிவு என்று சொல்ல முடியாது. அதில் அவர்கள் பல்வேறு ஒப்புதல்களை அளித்துள்ளதால் அதில் நம்பிக்கை ஏற்பட்டு இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட போவதில்லை, இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதில்லை என்று தெரிவித்தனர். இவர்களிடம் தமிழகத்தில் ஓடக்கூடிய லாரிகளில் 80% இந்த சங்கத்தில் உறுப்பினராக உள்ளதாகவும் அதனால் தற்பொழுது லாரிகளை இயக்கப் போவதாகவும் நேற்று அறிவித்திருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது நாம் இருப்பது ஆசியாவின் மிகப்பெரிய காய்கறி சந்தையான கோயம்பேடு மார்க்கெட்டில். இங்கு அதிக அளவிலான காய்கறிகள் லாரிகளில் வந்து இறக்கப்படுவதை நாம் காண முடிந்தது. லாரி போக்குவரத்தில் எந்த விதமான மந்தமும் ஏற்படவில்லை, ஏராளமான லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இது குறித்து மேலும் நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்துடைய பிரதிநிதி நிர்வாகி ஒருவர் நம்மிடம் உள்ளார், குணசேகரன். அவரிடம் பேசும். சார் வணக்கம். நேற்று தமிழக அரசுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டீங்க. இப்போ வந்து லாரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதில்லை நேற்று அறிவிச்சிருந்தீங்க. இந்நிலையில் இது குறித்து பேசும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆலோசனையின் பேரில் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்கள் எங்களை அழைத்து ஒரு வாரத்துக்கு முன்பாக அழைத்து பேசி உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் 16 அம்ச கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றி தருமாறு உறுதியளித்திருந்தார். அதன் பேரில் நேற்று மாலை 5 மணி அளவில் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் எங்களை அழைத்து உங்களுடைய கோரிக்கையை படிப்படியாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் சொல்லியிருக்கார்கள். அதன் பேரில் நீங்கள் வாபஸ் வாங்க தமிழக லாரி உரிமையாளர் இதில் வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தர சொல்லியிருப்பதால் எங்களுடைய தமிழ்நாடு முழுக்கம் 3 லட்சம் லாரிகள் இருக்கிறது. இதற்கு உறுதுணையாக அனைத்து இந்திய வாகன ஓட்டுநர்கள் பேரவையும் இருக்கிறது. எங்கள் கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றுவதை உறுதி பூண்டு நாங்கள் தமிழ்நாடு வழக்கம் போல் லாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் காலையிலிருந்தே ஆந்திராவிலிருந்து லாரிகள் ஒரு 50-60% மேலே வந்து இருக்கு. ஆகவே எங்களுடைய கோரிக்கை கொடுக்க சொல்லி, அதாவது பிரதான கோரிக்கை லாரி நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளே அந்த கட்டணத்தை வரைமுறைப்படுத்த வேண்டும், சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. இதில் தமிழக அரசு சொன்னதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி வேணும்? ஏன்னா மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது சுங்கச்சாவடிகளை அகற்றுவது. அப்படிங்கும்போது தமிழக அரசு உறுதியை ஏற்று எப்படி நீங்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் வாபஸ் வாங்க? மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி எங்களுடைய உறுப்பினரை கொண்டு மத்திய அரசை வலியுறுத்தி சுங்கச்சாவடி பிரச்சனையும் மற்றும் மோட்டார் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் என்று உறுதி கூறியதால் படிப்படியாக செய்து வைக்கிற உறுதி கூறியால் இந்த போராட்டம் வாபஸ் பெறுகிறேன். ஓகேங்க. இப்போ வெளிமாநில லாரிகள் வந்து எந்த அளவுக்கு இயக்கப்படுது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு? உங்களுக்கே தெரியும், இப்போ ஆந்திராவில் வந்து ஒரு 60% லாரிங்களாம் வந்து லோடு இறக்கின்னு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இப்போ படிப்படியாக தெரிய ஆரம்பிக்கிருக்கு. இந்த கோரிக்கையை நாங்கள் எல்லா வெளி மாநில நிர்வாகிகளுக்கும் சொல்லியிருக்கோம். அவங்களும் நம்ம கோரிக்கையை உடன்பட்டு அனைத்து மாவட்டத்திலேருந்து லாரிகள் வந்து கொண்டு இருக்குது. இப்போ ஆந்திராவில் ஒரு 60% லாரிங்களாம் வந்திருக்கு. இதே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து நன்றிங்க. அதாவது இந்த நிர்வாகி நம்மிடம் தெரிவிக்கும் போது அவர்களிடம் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் இருப்பதால் தமிழகத்தில் லாரிகள் வழக்கம் போல் இயங்கும் என்று இவர் அறிவித்துள்ளார். ஏற்கனவே நேற்று டெல்லியில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சங்கத்தினர், அதாவது அகில இந்திய லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட போவதில்லை என்று நேற்றே அறிவித்தனர், வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதில்லை என்று நேற்றே அறிவித்து விட்டனர். இந்நிலையில் தமிழகத்திலும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தினர் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாமல் தற்போது லாரிகளை இயக்க வருகின்றனர். பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் இல்லை, ஏராளமான லாரிகள் இயக்கப்படுவதை நாம் காண முடிந்தது. அன்றாடமாக தேவையான சரக்குகள் இங்கு வந்து செல்வதையும் நாம் நேரடியாக காண முடிகிறது.